السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وهاديا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا جاءهم أمر من الأمن أو الخوف أذاعوا به ولو ردوه إلى الرسول وإلى أولي الأمر منهم لعلمه الذين يستنبطونه منهم. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا رسول الله صلى الله عليه وسلم: غض البصر وكف الأذى ورد السلام، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் காத்தமுல் அம்பியாஇ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடந்த ஜும்மாவிலே முஸ்லிம்கள் தங்களின் கடந்த கால வரலாற்றை மீட்டு எடுக்க வேண்டுமானால், மறு கட்டமைப்பை, மறுமலர்ச்சியை முஸ்லிம் சமூகத்தில் உருவாக்க வேண்டுமானால், நம்முடைய எதிர்காலம் ஆரோக்கியமான சூழலாக உருவாக்கப்பட வேண்டுமானால், எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் எதிர்கொண்டிருக்கிற சவால்களை, சிக்கல்களை, பிரச்சனைகளை எதிர்நோக்கி அதிலிருந்து நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டுமானால், முஸ்லிம் சமுதாயம் 4 ஆளுமைகளில் கவனப்படுத்த வேண்டும். இந்த உம்மத்தினுடைய எதிர்காலம் அந்த 4 விஷயங்களை நாம் கையில் எடுப்பதில் தான் இருக்கிறது என்று நான் கடந்த ஜும்மாவிலே நான் குறிப்பிட்டேன். இஸ்லாமிய சமுதாயம் முதலில் கவனப்படுத்த வேண்டிய விஷயம் அரசியல் என்று போன வாரம் நான் சொன்னேன். இனி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. 2வது இஸ்லாமிய சமுதாயம் கவனப்படுத்த வேண்டிய விஷயம் ஊடகம், மீடியா. இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஊடகமும் மீடியாவும் அவ்வளவு முக்கியத்துவமான விஷயங்களா? உண்மையில் ஊடகம் என்பது அது ஆக்கத்திற்கும் பயன்படுத்தலாம், அழிவிற்கும் பயன்படுத்தலாம். அது ஒரு கத்திக்கு சமமானது. அது ஒரு மருத்துவரிடம் இருந்தால் அல்லது ஒரு கொள்ளையனிடம் இருந்தால் எது எப்படி பயன்படுத்தப்படும் என்பது, யார் அதை பயன்படுத்துகிறார், எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்தது. அந்த அடிப்படையில் ஊடகம் என்பது இன்றைக்கு மிக முக்கியமான, அத்தியாவசியமான, முஸ்லிம்களினுடைய அடிப்படையான தேவைக்குரியது. எல்லா துறைகளிலும் நாம் எவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கினாலும் சரி, நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தாலும் சரி, நமக்குள்ள பிரச்சனைகளை குறித்து பேசுவதற்கு,
நமக்கு மத்தியில் மாத்திரம் பேசிக் கொள்வதால் எந்த மாற்றத்தையும் நம்மால் கண்டுவிட முடியாது. நம்முடைய பலகீனம் அதுதான். நம்முடைய பிரச்சனைகளை குறித்து நாமே பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பலகீனமே அதுதான். ஒரு பாபர் மஸ்ஜித் பிரச்சனை எங்கே பேசுகிறோம்? யார் பேசுகிறார்கள்? யாருக்குள் பேசிக் கொள்ளப்படுகிறது? ஒரு இம்ரானா பிரச்சனை வந்துச்சு, ஒரு முத்தலாக் பிரச்சனை வந்துச்சு, ஒரு திருமண பதிவு சட்ட பிரச்சனைகள் வந்தது. சமுதாயம் எத்தனையோ பிரச்சனைகளை தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சந்தித்துக் கொண்டே வருகிறது. ஆனால் நம்முடைய பலகீனங்கள் என்ன? நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி ஏன் செல்ல முடியறதில்லை என்பதற்கான அடிப்படையான காரணம் என்னன்னா, பிரச்சனைகளை குறித்து பேசுகிறோம், ஆனால் முறையாக எங்கு பேச வேண்டும், அது எங்கு போய் சேர வேண்டும், அந்த இடத்தை போய் நாம சேர்றதில்லை. அதுக்கு என்ன காரணம்? அதற்கான ஒரு சரியான மீடியா பலம் நம்மிடத்தில் இல்லாம இருக்கிறது. தனி மனிதர்களாக ஆங்காங்கே குரல் கொடுக்கிறோம், சப்தம் இடுகிறோம், சேர்ந்து சப்தம் இடுகிறோம், போராட்டம் நடத்துகிறோம், கண்டனங்களை வெளிப்படுத்துகிறோம், கோபத்தை வெளிப்படுத்துகிறோம், உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம். இதுவெல்லாம் ஜும்மா மேடைகளில், நம்முடைய மேடைகளில், பொது மேடைகளில் அப்படியே கரைந்து போய்விடுகிறது. இது எங்கு போய் சேரணும், என்ன செய்யணும், எந்த மாற்றத்தை உண்டாக்கணும், பிரச்சனைகள்ல இருந்து இந்த தீர்வை எப்படி கொண்டு வரணும், நிச்சயமாக அதை நோக்கி பயணிக்கிறது இல்லை. என்ன காரணம்னா, நம்மள்கிட்ட சரியான ஒரு ஊடகம் இல்லை, நம்மிடத்துல மீடியா இல்லை. மீடியாவை பயன்படுத்துறதுல முஸ்லிம்கள் ஒரு நூற்றாண்டுக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று சொன்னால் கூட மிக இல்லை. நான் இந்த ஒப்பீடை இந்த சமுதாயத்தோடு மட்டும் செய்யவில்லை, மற்ற சமுதாயத்தோடு நாம் செய்து பார்க்கிற பொழுது ஊடகத்துறையில, ஊடகத்தை பயன்படுத்துறதுல, ஊடகம் என்றாலே முதல்ல ஒரு தப்பான பார்வை நமக்கு இருக்குது. ஊடகம் பயன்படுத்துறது என்ன, முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ஊடகத்தை பயன்படுத்தலாமா, மீடியாவை பயன்படுத்தலாமா, தொலைக்காட்சி, வானொலிகள், இது போன்ற விஷயங்களை முஸ்லிம்கள் கையில் எடுக்கலாமா என்கின்ற ஃபத்வாவுக்கு பின்னால ஃபத்வா கொடுத்து வெளிவருவதற்கே கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கடந்து விட்டது. நம்ம ஒரு 50 வருஷம் பின்னால வந்துட்டோம். அதை பயன்படுத்தலாமா கூடாத, மார்க்கத்துல ஜாயிஸா இல்லையா, ஒரு அவேர்னஸ் ஏற்படுவதற்காக உண்மையில் ஒரு வகையில் வரவேற்கத்தக்கது என்றாலும் கூட, இன்னொரு வகையில ஆக்கப்பூர்வமாக இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த புதிய கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும், எந்த நவீன கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும், அது அறிவுபூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துறப்போ இஸ்லாம் எங்கேயும் தடையாக இருக்காது. எந்த புதிய புதிய கண்டுபிடிப்புகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது நான் முஸ்லிம்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்ப்பாங்க, இது ஆக்கத்திற்கு பயன்படுமானால் இதை பயன்படுத்துறது தவறு கிடையாது என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விஷயம். சஹாபிகள் வந்து சொன்னார்கள், வெளிநாடுகளுக்கு கடிதம் எழுதணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்த பொழுது எல்லா வெளிநாட்டினுடைய தலைவர்களுக்கும் கடிதம் எழுதுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கடிதம் எழுதுறப்ப அப்ப சில சஹாபிகள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வெளிநாடுகளுக்கு நீங்கள் கடிதம் எழுதுகிறீர்கள், ஆனால் வெளிநாட்டு தலைவர்கள், பெரிய பெரிய வல்லரசுகள், இவர்களுடைய ஆட்சியாளர்கள், அவங்களுடைய தர்பாருக்கு ஒரு கடிதம் வந்து அவங்க படிக்கணும்னா அதுல முத்திரை இருக்கணும், சீல் இருக்கணும், சீல் இருந்தா தான் படிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அரபிகள்கிட்ட இது நடைமுறையில இல்ல. முத்திரைங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அது நடைமுறைப்படுத்தலப்ப. அப்ப முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, முத்திரை வைத்தால்தான் மற்ற ஆட்சியாளர்கள் படிப்பார்கள், அந்த கடிதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று தெரிந்ததற்கு பின்னால், சரி தாராளமாக எனக்கு இன்னும் ஒரு சீல் அச்சு தயாரிங்க அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு மோதிரம் தயாரிக்கப்பட்டது. அந்த மோதிரத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு இருக்கும். அந்த மோதிரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதங்கள் எழுதி முடிச்சிட்டு அதை கொண்டுதான் முத்திரை வைப்பார்கள். அந்த மோதிரத்தை வச்சு என்ன செய்வாங்கன்னா, அதை மயில தேடி அதை முத்திரையாக வைப்பார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறத. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, புதிய கண்டுபிடிப்புகளும் காலத்திற்கேற்ற மாற்றங்களும் உருவாகிற பொழுது, காலத்திற்கேற்ற ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிற பொழுது, நாம கொடுக்க போறது என்னவோ இஸ்லாத்தை தான். அந்த இஸ்லாத்தை கொண்டு போறதுக்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதுதான் வழி என்று உலகத்தில் ஒரு வழி காட்டுமானால், உலக மக்கள் ஒரு விஷயத்தை நோக்கி பயணிப்பார்களே ஆனால், அது எந்த வகையிலும் ஆபத்திற்கான வழியாக இல்லாத பொழுது அதை ஒரு முஸ்லிம் தேர்ந்தெடுப்பதில் தவறில்லை என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நிலைப்பாடு. ஊடகத்துல முஸ்லிம்கள் கவனம் செலுத்துவது சரியா இல்லையா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீண்ட காலங்களாக ஊடகம்னாலே முஸ்லிம்கள் ஒரு அடி பின்னால்தான் நிற்பாங்க. அதனுடைய விளைவுகள் என்ன ஆகி போச்சுன்னா, முஸ்லிம்களை நிறைய விஷயங்கள்ல இருந்து பின்னுக்கு தள்ளிடுச்சு.
முஸ்லிம்கள் கல்வியில, பொருளாதாரத்துல, வேலை வாய்ப்புல, எத்தனையோ துறைகள்ல முஸ்லிம்கள் இன்றைக்கு எத்தனையோ சாதாரண சின்ன சின்ன ஜாதி கட்சிகளை விட முஸ்லிம் சமுதாயம் 200 கோடி பேர்கள் இருக்கிற ஒரு பெரிய ரிலேஜியன், ஒரு பெரிய மதம், மார்க்கம் இன்னைக்கு பெரிய அளவுல பின்தங்கி இருக்குதுன்னா அதுக்கு காரணம் ஊடகத்துல இஸ்லாமிய சமுதாயம் பின்தங்கியதனுடைய விளைவுகள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் தயாரித்த பெரிய பெரிய ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. தாயிஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல பீரங்கிகளை பயன்படுத்தினாங்க. அது எதிரிகள் அப்பதான் தயாரிச்சு முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்ல பயன்படுத்திய பீரங்கிகள் குறித்து சஹாபிகள் சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ அது மாதிரியான நவீன காலத்தினுடைய கண்டுபிடிப்புகள், நவீன காலத்தினுடைய விஷயங்கள், கந்தக்குல ஒரு பெரிய குழி தோண்டி போர்க்களத்தினுடைய அமைப்பு உருவாக்குனது, இதுவெல்லாம் இஸ்லாத்தினுடைய அரபிகளுடைய நடைமுறை அல்ல. இதுவெல்லாம் பாரசீகத்தினுடைய, ரோமனுடைய, மற்ற நாடுகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட எத்தனையோ விஷயங்களை தேவைப்படுகிற பொழுது தங்களுடைய இஸ்லாத்திற்கான, முஸ்லிம்களுக்கான எதிர்கால பாதுகாப்பிற்கு அது தேவைப்படுமானால் அதை கையில் எடுக்கிறதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயங்கவில்லை. அப்படித்தான் நாம் ஊடகத்தையும் பார்க்க வேண்டும். 21ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய சக்தி ஊடகம். அது இன்னைக்கு ஊடகம், இன்னைக்கு ஜிஹாத் எல்லாம் வேற எங்கேயும் ஜிஹாத் இல்லை. இன்னைக்கு நடக்கிற ஜிஹாதே ஊடகத்தினுடைய ஜிஹாது தான். ஒரு காலகட்டம் இருந்துச்சு, உலகத்தினுடைய பெரிய சக்தி எதுன்னு கேட்ட ராணுவ சக்தி நாம சொல்லுவோம். ராணுவ சக்தி தான் உலகத்துல பெரிய சக்தி. பின்னால ஒரு காலகட்டம் இருந்துச்சு, உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தி எது என்று கேட்டால் அரசியல் சக்தி என்று சொல்லுவோம். பின்னால ஒரு காலகட்டம் 19ஆம் நூற்றாண்டு கப்பல் படைகளை கையில் வைத்திருந்தவர், 20ஆம் நூற்றாண்டு விமானப்படைகளை கையில் வைத்திருந்தவர், 21ஆம் நூற்றாண்டு ஊடகத்துறையை யார் கையில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் உலகத்தினுடைய பெரிய ஜாம்பவான். இன்னைக்கு முஸ்லிம்கள் நம்மளுக்கு மத்தியில தேவை, இந்த சமுதாயத்தில ஊடகத்துறை அறிஞர்கள் இந்த சமுதாயத்திற்கு தேவை. இந்த சமுதாயத்துல 3 பேர்கள் தேவை என்று ஒரு அறிஞர் சொல்லுவார். ஒன்று, கண்டுபிடிப்பாளர்கள் இந்த சமுதாயத்திற்கு வேண்டும். இரண்டாவது, ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்லுகிற தொழில் அதிபர்கள் இந்த சமுதாயத்திற்கு வேண்டும். மூன்றாவது, ஊடகவியலாளர், மீடியா பர்சன் என்று சொல்லுகிற ஊடகத்துறை சார்ந்தவர்கள் இந்த சமுதாயத்திற்கு வேண்டும் என்றே ஒரு அறிஞர் தங்களுடைய கருத்தை குறிப்பிடுவார். அந்த அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் ஊடகம் என்பது அது அரசு சார்ந்ததாக இருந்துச்சு. நீண்ட காலகட்டங்கள் ஒரு அரசுக்கு மட்டும் சொந்தமானதா இருக்கும். அரசு தன்னுடைய கருத்தை வலுப்படுத்துறதுக்கு ஊடகத்தை பயன்படுத்துச்சு. பின்னால ஒரு காலகட்டம் அது தனியார்களுடைய மயமாக ஆச்சு. ஊடகம்ங்கிறது மீடியாவை தனியார் கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க. பின்னால ஒரு காலகட்டம் தனி மனிதர்கள் ஊடகத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அதுவும் இன்றைக்கு சோசியல் மீடியா என்று சொல்லுகிற சமூக வலைதளங்கள் வந்ததற்கு பின்னால ஒரு காலகட்டத்துல ஊடகம் என்பதை நாம் வெகு தூரம் இப்படி பேசிக் கொண்டிருந்தோம். ஊடகம், முஸ்லிம்களுக்குன்னு ஒரு ஊடகம் வேண்டும், இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஊடகம் வேண்டும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம் தாண்டி இன்றைக்கு ஊடகம் என்பது இந்த அளவுக்கு சோசியல் மீடியா வந்ததற்கு பின்னால் இவ்வளவு தூரம் பரவலாக்கப்பட்டிருக்கிறது. ஊடகத்தை முஸ்லிம்கள் மட்டுமல்ல, யார் வேண்டுமானாலும் ஊடகத்துறையை கையில் எடுப்பது அவ்வளவு லேசாக ஆகிவிட்டது. சர்வ சாதாரணமாக இன்னைக்கு ஊடகம்ங்கிறது நம்மை நெருங்கி வந்திருக்கிறது. முஸ்லிம்கள் அப்படிப்பட்ட ஊடகத்தை எப்படிப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க. நான் சொன்னேன், ஊடகத்தை கையில் எடுத்தால் மட்டும்தான் ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் பாதுகாப்பும் என்பது உத்தரவாதப்படுத்தப்படும். இன்னைக்கு 1.25 கோடி பேர்கள் இருக்கிற யூதர்கள் 9% ஊடகத்தை அவர்கள் தான் கையில் வைத்திருக்கிறார்கள். ஒரு 1.25 கோடி பேர் இருக்கிற ஒரு சமுதாயம் இன்னைக்கு 9% கையில வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், உண்மையில் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருவர்களிடம் இருந்து நாம் பாடம் படிக்க வேண்டும். இன்னைக்கு ஊடகத்துறையை கிட்டத்தட்ட தங்களுடைய தாவாவுக்காக, தங்களுடைய மதத்தை பிரச்சாரம் செய்வதற்காக, மதத்தை பரப்புறதுக்காக பெரிய அளவுல பயன்படுத்துறது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான். தங்களுடைய ஊடகத்தை முழுமையாக பயன்படுத்துறாங்க. சுமார் 2000 நாளிதழ்கள், 49 தொலைக்காட்சிகள், 200க்கும் மேற்பட்ட வானொலிகள் என்றெல்லாம் முழுக்க முழுக்க அவர்களுடைய மத பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்தப்படுகிற ஊடகங்கள் என்பது கிறிஸ்தவர்கள் சுமார் 60% ஊடகங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஊடகத்தை இன்னைக்கு எப்படி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். அல்லாஹ் தஆலா யூதர்களை பார்த்து சொல்லும் போது சொல்லுவான், இவர்கள் அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். வலல்லாலீன். கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லும் போது நஸ்ரானிகள், இவர்கள் வழி தவறியவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது.
வழி தவறியவர்கள். அவர்களுக்கு என்று தரமான உறுதியான கொள்கை கிடையாது, அகீதா கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு ஒரு தெளிவான கொள்கை இல்லாத, தங்களுடைய மார்க்க பிரச்சாரங்கள் சார்ந்த வரலாறுகளை பேசுவதற்கு கூட உறுதிப்பாடு இல்லாத, சமகாலத்திற்கு உள்ள பிரச்சனைகள் குறித்து அலசாத ஒரு மார்க்கம், சயின்டிபிக்கலா அது பின்தங்கி இருக்கிற ஒரு மார்க்கம், மதம். கிறிஸ்தவத்தை குறித்து நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம். என்ன அல்லாஹ் வால்லிங்கிற வார்த்தையை போடுறான். கொள்கைகள் இல்ல, தெளிவான கோட்பாடு இல்ல, வணக்க வழிமுறைகள் இல்ல, வாழ்வியலுக்கு வழிகாட்டல, அறிவியலுக்கு வழிகாட்டல, அரசியலை சொல்லித்தரல, வாழ்வாதார பிரச்சனைகளை குறித்து பேசல. எத்தனை விஷயங்கள்ல மைனஸ் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் நின்று அவர்கள்ட்ட நின்று பேசினா 3வது நிமிஷம் அவர்களை மடக்க முடியும். அந்த அளவுக்கு பலகீனமான கொள்கையை வச்சிருக்கிறாங்க, கோட்பாடை வச்சிருக்கிறாங்க. இப்படி வச்சிருக்கிற ஒரு சமுதாயம் எப்படி இவ்வளவு பரவலாக தங்களுடைய மதத்தை கொண்டு போனாங்க? தங்களுடைய மதத்தை இவ்வளவு பெருசா எப்படி பரப்புனாங்க? இங்கதான் நம்ம தவறிவிட்டோம். இவ்வளவு தெளிவான சித்தாந்தத்தை, மார்க்கத்தை, தீன தெளிவான வழிகாட்டுதல, உலகத்தினுடைய எல்லா காலத்திற்கும் பொருந்தி போகிற வாழ்க்கை நெறிய சயின்டிபிக்காகவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு மார்க்கத்துல சார்ந்திருக்கிற நம்ம இந்த மார்க்கத்தை ஊடகத்தின் வழியாக கொண்டு போக தவறிட்டோம். அவர்கள் தங்களுடைய தாவாவை அதன் வழியாகவும் முன்னெடுத்து சென்றார்கள். 60% ஊடகத்தை கையில் வைத்திருக்கிற அவர்கள் கிட்டத்தட்ட தங்களுடைய மீடியாவினுடைய பெரும் பகுதியை தங்களுடைய தாவாவுக்காக, தங்களுடைய மதத்தை பரப்புறதுக்காகவே அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவத்துல ஒரு அறிஞர் அப்துல்லா என்று நினைக்கிறேன், அந்த அறிஞர் தங்களுடைய உரையில ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது கிறிஸ்தவர்கள் குறித்த ஆச்சரியமான ஒரு செய்தியை சொன்னார். கிறிஸ்தவத்துல ஒரு பிரிவு இருக்கிறது, அந்த பிரிவுல ஒரு 10 லட்சம் பேர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இணையதளங்களில் வைத்திருக்கிற வெப்சைட்டுகள் மாத்திரம் சுமார் 700 மொழிகளில் அவர்கள் இணையதளங்களுடைய வெப்சைட் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான செய்தி. இணையதளங்களுடைய அவர்களுடைய சைட்டுகள் குறித்து சொல்கிறார். யூடியூபிலே மாத்திரம் சுமார் 200க்கும் மேற்பட்ட மொழிகளில் அவர்களுடைய வீடியோக்கள் அப்லோட் ஆகியிருக்கிறது. ஒரு 10 லட்சம் பேர்கள் இருக்கிற கிறிஸ்தவத்தினுடைய ஒரு பகுதி இவர்கள் இணையதளங்கள்ல எவ்வளவு பெரிய அளவுக்கு தங்களுடைய மதத்தை பரப்புறதுக்கு இணையதளங்களை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு இந்த சமுதாயம் வெறும் 9% தான், அவர்கள் 60% பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு 200 கோடி பேர் இருக்கிறோம். 1.25 கோடி பேர் இருக்கிற யூதனும் 9% தான் பயன்படுத்துறான். 200 கோடி பேர்கள் இருக்கிற நாமும் ஒரு 9% தான் இணையதளங்கள். அந்த 9% கூட ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காக இஸ்லாமியர்கள் பயன்படுத்துவது கிடையாது. ஒண்ணுமில்ல, நம்ம சாதாரணமா யதார்த்தமாக பார்க்கலாம். முஸ்லிம்கள் ஊடகத்தை பயன்படுத்துற லட்சணம் என்னங்கிறத ஒரு அரை மணி நேரம் ஸ்லாட் வாங்குறாங்கன்னு சொன்னா 20,000 ரூபாய் 40,000 ரூபாய் அதற்காக வாங்கி இந்த அரை மணி நேரமும் தன்னுடைய பல்ல குத்தி தான் நாரடிக்கிற வேலையை தான் சமுதாயம் பார்த்துட்டு இருக்கு. எதை பத்தி? சமுதாயத்தை பத்தி பேசுறாங்க. அதுல சமுதாயத்தினுடைய விஷயங்கள் என்ன செய்யறாங்க, இந்த சமுதாயத்தை கல்வியில எங்க கொண்டு போயிருக்கிறோம், பொருளாதாரத்தை எந்த நிலையில கொண்டு போயிருக்கிறோம், இது குறிச்சு எல்லாம் பேசுறது இல்ல. பேசப்படுற விஷயங்கள்ல உதவி செய்யும் போது அந்த மசாலா என்ன, இந்த மசாலா என்ன, அதுல சட்டம் என்ன, இதுல சட்டம் என்ன, இந்த சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை குறித்து இவன் அரை மணி நேரம் இவன் வாங்கி இவன் பேசினான்னா மறுபடியும் ஒரு 40,000 ரூபாய் சமுதாயத்தினுடைய காசு, நம்முடைய மக்களுடைய காசை செலவு பண்ணி இதற்கு எதிராக இன்னும் மறுநாள் பதில் கொடுக்கிறார். இதுதான் நாம ஊடகத்தை பயன்படுத்துற லட்சணம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ரமலானுடைய காலங்கள்ல போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கப்படுகிற, அதுவும் அவன் கொடுக்கிறது 3 மணி நேரம் 3 மணி நேரம். கிட்டத்தட்ட நம்முடைய கருத்துக்கள் ஊடகத்தை முஸ்லிம்கள் கையில் எடுத்தாலும் கூட நம்ம சமுதாய மக்கள் பார்க்கிற நேரமா பார்த்தா எடுக்குவோம். அங்கேயும் கூட இன்னொரு சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான ஊடகத்தினுடைய நிலைப்பாடு. நம்முடைய கருத்துக்களை நமக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம இப்ப இருக்கிறதெல்லாம் எப்படி தெரியுமா? வெறும் பார்வையாளர்களாக. இன்னைக்கெல்லாம் நம்ம சமுதாயத்திற்கு ஒரு இம்ரானா பிரச்சனை வருது, நம்ம சமுதாயத்துல ஒரு நஸ்ரீன் பிரச்சனை வருது, நம்ம சமுதாயத்துல ஒரு வாவு மஸ்ஜித் பிரச்சனை வருது, இது குறித்து ஒரு முத்தலாக்கு பிரச்சனை வருது. யார் பேசுகிறார்கள்? இந்த சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை குறித்து யார் பேசுறாங்க? 6 பேர் பேசுறாங்கன்னா 6 பேர் இந்த சமுதாயத்தினுடைய விஷயத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா 6 பேரும் நான் முஸ்லீமா இருந்து பேசுவாங்க. நாம என்ன செய்வோம்? நமக்காக யாராவது பேச மாட்டார்களா? இந்த 6 பேர்ல யாராவது நம்ம சார்ந்த கருத்து சொல்லிட மாட்டாங்களா? காலம் காலமாக இப்படியே இயங்கிக் கொண்டே நம்முடைய காலங்கள் கருகிறது. நமக்காக பேசுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்களா? நம்ம கருத்தை என்றைக்கு நாம் பேச போகிறோம்? நமக்குன்னு ஒரு மீடியாவை எப்ப நாம உருவாக்க போறோம்? காலம் காலமாக இதுவே நான் மீடியாவுடைய சக்தியை விளங்குறதுக்காக சொல்றேன்.
மீடியாங்கிறது 21ஆம் நூற்றாண்டினுடைய பெரிய சக்தி, அது பேராயுதம். அதை எடுக்க தவறிச்சுன்னா எதிர்காலத்துல நம்மள ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாங்க. இந்த சமுதாயம் இன்னும் மீடியா விஷயத்துல விலகி விலகி இருக்கிற பொழுது, கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக மீடியாவை கையில் எடுக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் நம்முடைய தரப்பு கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காண்டியாவது மீடியா தேவையா இல்லையா? நம்ம சமுதாயத்தினுடைய கருத்துக்களை, நம்முடைய நியாயங்களை, நியாயமான உணர்வுகளை. ஒரு திருமண பதிவு சட்டம் வந்துச்சு, ஒருவர் தங்களுடைய ட்விட்டர்ல எழுதுறாரு, ஒரு நான் முஸ்லீம் எழுதுறாரு, ஒரு பிரபலம் தான் அவர் எழுதுகிறார். அவர் சொல்ற கருத்து இந்த சமுதாயத்தில் உண்மையில தலைகுனிய வைக்குது. திருமண பதிவு சட்டம் வந்துச்சு, நீங்க எல்லாம் தெருவுல நின்று சத்தம் போட்டீங்க, கண்டன போராட்டங்கள் நடத்தினீங்க, ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினீங்க, அப்படியே முடிஞ்சிட்டு கலந்து போயிட்டீங்க. ஆனால் அவர் என்ன கேட்கிறார்? இது குறித்து நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? உங்களுடைய தரப்பு நியாயங்களை ஊடகத்துல யார் பதிவு செஞ்சீங்க? அவர் கேட்கிறார். ஊடகத்தில் குறைஞ்சபட்சம் நீங்கள் பதிவு செய்யவில்லை விட்டாலும் கூட எங்களை போன்ற பொதுவாக சிந்திக்கிற எங்களையாவது நீங்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும். அதை முஸ்லிம்கள் பயன்படுத்தவில்லை. உங்கள் கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே நீங்க சப்தம் போட்டுவிட்டு கலந்து விடுகிறீர்கள். இதனால எந்த ஒரு பிரயோஜனம் உங்களுக்கு நடக்க போறது கிடையாது. ஒரு பாபர் மஸ்ஜித் பிரச்சனை, பாபர் மஸ்ஜிதுடைய வரலாறு என்ன? யார் பேசுகிறார்கள்? யாரிடத்துல பேசுகிறார்கள்? பாபர் மஸ்ஜித் வருஷ பாத்தியா மாதிரி நாமளும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். என்ன பிரயோஜனம்? இத்தனை வருஷம் கடந்து போய்விட்டது. நமக்குள்ள மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பலம் எது, பலகீனம் எதுங்கிறத விளங்கணும். நமக்கு முன்னால நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் நம்மோடு பழகிறோம். நம்ம வீட்டுல இருக்கிறாங்க, நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க, நம்ம எதிர் வீட்டுல இருக்கிறாங்க. நான் முஸ்லிம்கள் என்ன, அவர்கள் நம்மை பார்க்கிற பார்வை மீடியாக்கள் எப்படி சித்தரிச்சு வைக்கிறதோ, நமக்கு முன்னால மீடியாக்கள்ல நம்ம அகற்ற வேண்டிய சவால்கள் நிறைய இருக்கிறது. தொப்பியின் மீதும் தாடியின் மீதும் ஜிப்பாவின் மீதும் ஒரு பெரிய கரையை மீடியாக்கள் பதிவு செய்திருக்கிறது. புர்காக்களின் மீது பெரிய கரையை முஸ்லிம்களுக்கு எதிராக பதிவு செய்திருக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகத்திற்கு முன்னால் எத்தனையோ பிரச்சனைகள். முஸ்லிம்கள் மனிதாபிமானம் இல்லாதவர்கள், சகிப்புத்தன்மையற்றவர்கள், தேசிய பற்று இல்லாதவர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்றெல்லாம் முஸ்லிம்களின் மீது சித்தரிக்கப்பட்ட ஒரு பார்வையை தான் நாம் என்ன சொன்னாலும் சரி, எப்படி வாழ்ந்தாலும் சரி, நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, எதிர்த்து வீட்டுல இருக்கிறவங்க, நம்ம சமுதாயத்துல நாம பழகிறவங்க, நான் முஸ்லிம்ஸ்ல அப்படிப்பட்ட ஒரு பார்வையில தான் இன்னைக்கும் வச்சிருக்கிறாங்க. இது மாற்றப்படணும் சொல்லி சொன்னா மீடியாக்களின் வழியாகத்தான் இந்த பார்வை மாற்றப்பட வேண்டும். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அதை கையில் எடுத்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிற இது போன்ற குற்றச்சாட்டுகளில் இருந்து நாம் விடுபட முடியும். இந்த சமுதாயம் அப்படிப்பட்ட மிக பெரிய மீடியாவை கையில் எடுக்க வேண்டும். முஸ்லிம்கள் அதை நோக்கி இனி உள்ள காலங்களில் முஸ்லிம்களினுடைய சொத்துக்கள், முஸ்லிம்களினுடைய செல்வங்கள், வருத்தப்பட்டு சொல்வதானால் கல்யாண மண்டபங்களில் கோடிக்கணக்காக வீண் விரயம் செய்யப்படுகிறது. முஸ்லிம்கள்ல மீடியாக்கள்ல கையில் எடுத்து நடத்த முடிகிற அளவுக்கு எத்தனையோ தனவந்தர்களுக்கு நிச்சயமாக சக்தி இருக்கிறது. ஆனா அதனுடைய ஆளுமைகள் அவர்களுக்கு தெரியவில்லையா? அது குறித்த விழிப்புணர்வு அவர்களுக்கு இல்லையா என்பது தெரியவில்லை. இன்னைக்கு தங்களுடைய ஸ்டேட்டஸை காட்டுவதற்காக நடத்தப்படுகிற திருமணங்களில் கோடி கோடியாக கொட்டி நடத்தப்படுகிறது. ஆனால் அப்படி நடத்தப்படுகிற ஒவ்வொரு திருமணங்களின் வழியாக செலவிடப்படுகிற பொருளாதாரங்கள் பல மீடியா சக்திகளை இந்த சமுதாயத்தில் உருவாக்கிவிட முடியும். பல ஊடகங்களை உருவாக்க முடியும், பல பத்திரிகைகளை உருவாக்க முடியும். நமக்காக பேசுகிற, நம்முடைய செய்திகளை பதிவு செய்கிற மீடியாக்கள், இன்னும் சொல்ல போனால் சரி மாஸ் மீடியாக்கள் என்று சொல்லுகிற மீடியாக்கள் தான் முஸ்லிம்களால கவனம் செலுத்த முடியல என்று ஒரு கட்டம் தாண்டி விட்டால், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல சோசியல் மீடியாக்களையாவது குறைஞ்சபட்சம் ஒரு சரியான முறையில பயன்படுத்தலாம். இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் போனும் ஒரு 50 MB இருந்தால் போதும், நான் சொல்லுகிற செய்தியை அடுத்த நிமிஷத்துல உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு மீடியாவுடைய சக்தி. மீடியா எவ்வளவு பெரிய சக்தி! ஒரு கருத்தை, பதிவு செய்யப்படுகிற ஒரு கருத்தை, கண்ணியமிக்க முஃமினீன்களே, அதையும் குறைஞ்சபட்சம் இந்த இஸ்லாத்தினுடைய விஷயத்திற்காக, தாவாவுக்காக எத்தனை பேர்கள் பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். கண்ணியமிக்க முஃமினீன்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சஹாபாக்கள் இப்படிப்பட்ட மீடியாக்களை பயன்படுத்துகிற விஷயத்துல, செய்திகளை பரிமாறிக்கொள்கிற விஷயத்துல நான் பல தடவை இந்த ஹதீஸை நான் முன்னால் சொல்லி இருக்கிறேன். மீடியாக்களை பயன்படுத்துறப்போ நாம பண்படுத்த வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய, கவனப்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்று சில ஒழுக்க நெறிமுறைகளை மார்க்கம் சொல்கிறது. குறைஞ்சபட்சம் மீடியாக்களை பயன்படுத்துகிற பொழுது அதையாவது நாம் கவனப்படுத்த வேண்டும். குர்ஆன் சொல்லும்,
இதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி அதாஉ பிஹி. நான் சொல்லுவது இப்போ சமூகத்தை தாண்டி தனி மனிதர்களுடைய மீடியாவினுடைய பயன்பாட்டை குறித்து சொல்கிறேன். ஒவ்வொருவர்களுடைய கையிலையும் இருக்கிற அந்த மீடியாக்களை பயன்படுத்துவதில் இஸ்லாம் சொல்லித் தருகிற ஒழுக்கங்கள், இந்த 2 நிபந்தனைகளை நான் சொல்றேன். அது இருந்தால் மட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம். தனி மனிதர்கள் பயன்படுத்துகிற மீடியாக்களுக்கு இஸ்லாம் வைக்கிற ஒழுக்க நெறிகளில் குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை, ஒரு அம்னு, ஒரு ஹவுஃப், ஒரு பயம் குறித்த செய்தியோ ஒரு மகிழ்ச்சியான செய்தியோ எந்த செய்தி அவர்களுக்கு வந்தாலும் சரி, அதனுடைய தரத்தன்மை குறித்து யோசிக்காமல் அதாஉ பிஹி, அதை அப்படியே பரப்பி விட்டு விடுகிறார்கள். அது அப்படியே பரவ விட்டு விடுகிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இது அமானிதம் இல்லையான்னு கேட்கிறான். ஒரு செய்தி என்பது அமானிதம். அது நமக்கு தரப்படுகிற ஒரு செய்தி அமானிதம். அது முதல்ல அதை விளங்கணும். நாம் பெறுகிற ஒரு செய்திங்கிறது அமானிதம். இந்த அமானிதத்தை அதனுடைய தரத்தன்மைகள் குறித்து கொஞ்சமும் ஆய்வு செய்யாமல் என்ன செய்யணுங்கிறதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன செய்யணும் தெரியுமா? உண்மையில அல்லாஹுவை பயந்து நான் மீடியாவை அல்லாஹ்வுக்காக, இந்த தீனுக்காக மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன் என்று யாராவது நினைத்தீர்கள் என்று சொன்னால், அதற்கு அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை இதுதான், லஅலிமஹுல்லதீன யஸ்தம்பிதூனஹு மின்ஹும். உங்ககிட்ட ஒரு செய்தி வந்தா நீ என்ன செய்யணும்னா, அந்த செய்தி அரசியல் சம்பந்தப்பட்ட செய்தியா, அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்ட செய்தியா, அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட தீன் சம்பந்தப்பட்ட செய்தியா, என்ன செய்தியாக இருக்கிறதோ அதை துறை சார்ந்தவர்களிடம் அந்த செய்தியை கொண்டு போங்க குர்ஆன். அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த செய்தி சரியா இருக்குமா இல்லையாங்கிறத அவங்கள்ட்ட வச்சு நீங்க ஆய்வு செய்யணும். இதுதான் குர்ஆன் சொல்ற வார்த்தை, லஅலிமஹுல்லதீன யஸ்தம்பிதூனஹு மின்ஹும். துறை சார்ந்தவர்களிடம் கொண்டு போய் இப்படி ஒரு செய்தி நடந்திருக்குதா, இப்படி ஒரு செய்தி வந்திருக்குதே, இது உண்மைதானா என்பது குறித்து ஒரு செய்தி வருகிற பொழுது அது எது சார்ந்தது, மார்க்கம் சார்ந்த விஷயமா இருந்தா ஆலிம்கள்ட்ட கொண்டு வரணும். அந்த செய்தியை நீங்க அடுத்த கட்டத்திற்கு பரப்புறதுக்கு முன்னால குர்ஆன் சொல்ற வார்த்தை இது. இந்த வேலையெல்லாம் உட்கார்ந்து மெனக்கெட்டு யாரு செய்ய முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா அதை விட்டுட்டு பேசாம போங்க. அடுத்த கட்டத்துக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. உண்மையில கஷ்டமான விஷயம். மார்க்கம் இப்படி வச்சிருக்குதுன்னா, நீ செய்தியை பத்தி அது சரியா இல்லையா, அது உண்மையில நடந்திருக்குமா நடக்காதா, எது பத்தி உனக்கு தெரியாது. ஒரு பொது புத்தி ஒண்ணு இருக்குது, இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி நீ நினைக்கிற பத்தியா, இந்த நினைப்புக்கு நிச்சயமாக ஒரு அக்கவுண்ட் ஓபன் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா பேஸ்புக்ல, அவர் கண்டிப்பாக ஒரு ஹிசாபுக்கு தயாராகணும்னு எழுதுறாங்க. அல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி கணக்குக்கு தயாராயிட்டாரு. அதுல 100 பேர் இருக்கிறாங்க லைக் பண்ணி, 1000 பேர் இருக்கிறாங்க. எத்தனை ஃபாலோவர்ஸ வச்சிருக்கிறோமோ, ஒரு செய்தி, நம்ம ஒரு செய்தியை கொண்டு போய் ஷேர் பண்றோம்னா அடுத்த நிமிஷத்துல நம்மள்ட்ட ஃபாலோவர்ஸா இருக்கிற 1000 பேருக்கு கொண்டு போக முடியும், 10,000 பேருக்கு கொண்டு போக முடியும். இந்த 10,000 பேர்கள் குறித்த விசாரணை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நம்ம ஒவ்வொருவர்களுக்கும் என்ன பதில் சொல்லணும்? ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் நம்ம ஒரு பதில் சொல்லி ஆகணும் அல்லாஹ்ட்ட. இந்த அக்கௌண்ட் நான் பேஸ்புக்ல, ட்விட்டர்ல என்ன அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன், வாட்ஸ்அப்ல, இந்த அக்கௌண்ட் மூலமாக எத்தனை செய்திகள் ஃபார்வர்ட் ஆயிருக்கு எனக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அப்படித்தான். ஒரு பெரிய கட்டுரையாக வரும், இவர் படிக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது, ஒரு 2 லைன் படிப்பார், 3 லைன் படிப்பார், அப்படியே ஃபார்வர்ட் ஷேர் பண்ணிடுவார். இல்லன்னா யாரும் சொல்ல முடியாது. செய்தி அங்க கிடக்கும், மொத்தமா அங்க பதில் சொல்லணும். இப்படி ஒரு செய்தியை நீ ஃபார்வர்ட் பண்ணி ஞாபகம் இருக்குதா? எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. தெரியாம எதுக்கு ஃபார்வர்ட் பண்ண? அதுக்கு இன்னொரு குற்றம் இல்லையாது. நீ படிச்சுட்டு ஃபார்வர்ட் பண்ணாலே அல்லாஹ் கேட்பான். படிக்கவே இல்லை, என்ன செய்தினே தெரியாது, என்ன விஷயம்னே தெரியாது. மீடியாக்கள் சர்வ சாதாரணமாக நம்முடைய கையடக்கத்துக்குள் இருக்குதுங்கிறத நம்ம அதை ஆக்கத்திற்கு பயன்படுத்தாம நிறைய விஷயங்கள்ல நாளைக்கு நமக்கு சிக்கலாக்குற விஷயங்களை நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த சமுதாயத்திற்கு மீடியாவுடைய சக்தி வேண்டும், தாவாவுக்கு வேண்டும், இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு மீடியா வேண்டும். ஆனா அதுக்கெல்லாம் பயன்படுத்தாம இன்னைக்கு நாம பயன்படுத்துற விஷயங்கள் அற்பமான, இன்னும் சொல்ல போன இன்னொரு விஷயத்திற்குள்ள நான் நுழையவே இல்லை, ஆபாசமான விஷயங்களும் இது போன்ற பல்வேறு விஷயங்கள், ஹராமான விஷயங்களும் பயன்படுத்தப்படுகிற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மீடியாவை பயன்படுத்துறேன்னு உனக்கு முதல் நிபந்தனை ஹில்லுல் பஸர், உன் பார்வையை தாழ்த்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீடியாவை பயன்படுத்துறதுக்கு முதல் வார்த்தையை ஹில்லுல் பஸர், ஹராம பார்க்காதங்கிறாங்க. வெளிப்படையாக ஒரு பெண்ணை, அந்நிய பெண்ணை பார்க்கறது ஹராம். எப்படி ஹராமோ அதே மாதிரி தான் இதன் வழியா பார்க்கறதும் ஹராம் தான். செல்போன் வழியா பார்க்கறது ஹராம் தானே? இல்ல யாராவது ஹலாலுன்னு எங்க ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். வெளிப்படையாக ஒரு பெண்ணை பார்க்கறது, அந்நிய பெண்ணை பார்க்கறது ஹராம் இல்லையா? சரி, அதே ஹராம் தான் நீங்க விரும்பியோ விரும்பாவிட்டாலோ. நீங்க விரும்புறீங்க, விரும்பாம இருக்கிறீங்க. நிறைய இடங்கள்ல சில அப்ளிகேஷன்கள் டவுன்லோட் ஆகும் போது உள்ள அப்படியே அலோங்கிற பேர்ல அதையும் உள்ள கொண்டு வந்துறாங்க, அலோ பண்ணிடுறோம்.
பல விஷயங்கள், பல ஆடுகள் மூலமாக வரக்கூடிய சில போட்டோக்கள், நிறைய விஷயங்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். நான் உள்ள நிறைய விஷயங்களுக்குள்ள ஊடுருவி பேசவில்லை. ஆபாச இணையதளங்கள், இது போன்ற விஷயங்கள், விரும்பிய விரும்பாம வருகிற விஷயங்கள், இதெல்லாம் தனியாக. குறைஞ்சபட்சம் செய்திகளினுடைய பரிமாற்றத்திலேயே இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது. எனவே கண்ணியமிக்க முஃமினீன்களே, நாம் இந்த சமுதாயத்துல அடுத்த கட்டத்திற்கு இந்த சமுதாயத்தை கொண்டு போகணுங்கிறது, இந்த சமுதாயம் மீடியா பலம் பெற வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், உமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி. நாம் எந்த தூதரை ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பினாலும் அந்த காலகட்டத்தில் அந்த சமுதாயம் எதை பெரிய சக்தியாக நினைக்கிறார்களோ அந்த சக்தியை, அந்த பலத்தை, அந்த அறிவை நான் இந்த நபிக்கு கொடுத்து அனுப்புவோங்கிறான் அல்லாஹ். ஒவ்வொரு சமுதாயத்துல அல்லாஹ் அனுப்புறப்ப, ஒருவேளை இந்த 21ஆம் நூற்றாண்டுல நவுதுபில்லா நபி வரமாட்டார், நபி இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினோட நபித்துவம் முடிஞ்சு போச்சு. ஒருவேளை ஒரு நபி அல்லாஹ் கொண்டு வந்தால் அவர் மீடியா சக்தியில் பலம் பெற்ற ஒரு நபியாகத்தான் அல்லாஹ் கொண்டு வருவான். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அந்த காலகட்டத்தினுடைய நாடி துடிப்பை பிடித்த நிலையில தான் அந்த நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. சூனியம் நிறைஞ்ச காலகட்டத்தில் சூரிய அறிவை பெற்ற மூசா அலைஹிஸ்ஸலாம், மருத்துவ அறிவு நிறைஞ்ச காலகட்டத்துல மருத்துவ துறையினுடைய ஜாம்பவானாக ஈசா அலைஹிஸ்ஸலாம், இலக்கியம் அறிவு நிறைஞ்ச காலகட்டத்துல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலக்கிய துறையினுடைய அறிவை பெற்றவர்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திற்குமே ஒரு மொழி இருக்குது. நான் சொல்ல போனாங்க 21ஆம் நூற்றாண்டினுடைய மொழி மீடியா தான். அந்த மீடியாவை முஸ்லிம்கள் சரியாக கையில் எடுக்க வேண்டும், சரியாக பயன்படுத்த வேண்டும். இதை பழகினால் முஸ்லிம்கள் இனி அடுத்த கட்டத்தை நோக்கி முஸ்லிம்களின் மூன்றாம் கவனமும் மூன்றாம் சக்தியுமான இந்த உம்மத்தினுடைய ஒற்றுமை, ஐக்கியம், இது குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் விரிவாக பார்ப்போம். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.